أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இதிலே கொஞ்சம் கஷ்டம்தான் என்ற இந்த சுற்றிலே முதல் கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு வருகிறது. ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த காலத்தில் நபிகளாரை பிடிக்க காலித் பின் வலீத் எந்த இடத்தில் குதிரைப்படையுடன் நின்றார்? ஏ கமீம், பி யமீம், சி சாமீம், டி பமீம். 4 ஆப்ஷன்கள். கஷ்டமான கேள்வின்னு சொன்னாங்க. இவ்வளவு கஷ்டமா? கமீம், யமீம், சாமீம், பமீம். எந்த இடத்துல காலித் பின் வலீத் குதிரைப்படையோடு நின்றார்? முக்கியமான ஒரு ஆப்ஷன் ஏ கமீம். ஆப்ஷன் ஏ கமீம் என்ற பதிலை சொல்லி இருக்கின்றார்கள். சரியான பதிலை சொல்லி 100 மதிப்பெண்களை பெறாங்க. எப்படி, இது கரெக்டா சொன்னீங்களா இல்ல ஒரு கெஸ் பண்ணி சொன்னீங்களா? கொஞ்சம் கஷ்டம்தான், கேள்வி கஷ்டம்தான் போட்டுட்டு கெஸ் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஆனா சரியான பதிலை சொல்லி இருக்கின்றார். புகாரி ஹதீஸ் கிதாபுல 2731 2731வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அடுத்த கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு கடுமையாக போரிட்ட முஸ்லிமை பார்த்து இவர் நரகவாசிகளில் ஒருவர் என்று எந்த போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஏ கைபர் போர், பி தாதுர் ரிகாவு போர், சி அகழ் போர், டி பனு முத்தலிக் போர். ஒரு கஷ்டமான கேள்வியை கேட்கறதுக்காக நீங்க நிறைய சிரமப்பட்டு கேள்விகள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. நாங்க பதிலை ஈஸியா சொல்லிடுவோம் அப்படின்னு சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பீல தாத்துர் ரிகாவு போர், ஒட்டு துணி போர்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அது தாதுர் ரிகாவு போர். டி பனு முஸ்தலிக் போர். பி டி டி பனு முத்தலிக் போர் என்ற பதிலை சொன்னார்கள். தவறான பதில். 100 மதிப்பெண்களை இழக்க கொஞ்சம் கஷ்டமான கேள்விதானே. நிறைய படிச்சிருந்தா கூட சில நேரங்கள் அது நமக்கு நினைவுல வராம போயிடும். புகாரியில 4204வது செய்தியாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அது ஆதாரமாக இடம்பெற்றிருக்கு. அடுத்த கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்கு கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். சலமா இப்னு அக்வக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலில் ஒரு வெட்டுக்காயம் இருந்தன. இந்த காயம் எந்த போரில் ஏற்பட்டது? ஏ கைபர் போர், பி ஹுனைன் போர், சி பனு முத்தலிக் போர், டி அகழ் போர். நிறைய படிச்சோம். படிக்கும்போது சலமா இப்னு அக்வக் அவங்கள பத்தியும் படிச்சோம். எந்த போர்ல அவங்களுக்கு காலில் காயம் ஏற்பட்டதுன்றது கேள்வி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பதில் சொல்லிடுவோம் இன்ஷா அல்லாஹ். முயற்சி செய்யறாங்க. எந்த போர்? கைபர் போரா, பனு முஸ்தலிக் போரா, அகழ் போரா? ஆப்ஷன் பி ஹுனைன் போர். ஆப்ஷன் பி ஹுனைன் போர். சலமா இப்னு அக்வக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காலில் காயம் ஏற்பட்டது எந்த போர்? தவறான பதில். கைபர் போர் என்பதுதான் சரியான பதில். அர் ரஹ்மான் அணியினருக்கு 100 மதிப்பெண்கள் இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த கேள்விக்கான ஆதாரம் புகாரில 4206வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. கஷ்டமான கேள்வியை ரொம்ப நேரம் எங்களை நிக்க வைக்கிறீங்களே, என்ன கேள்வி வரும்னு தெரியலன்ற ஒரு பதற்றத்தோட அஷம்ஸ் அணியினர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான கேள்வி, அல்லாஹ் எதிரிகளுடைய வீடுகளையும் புதைக்குழிகளையும் நெருப்பால் நிரப்புவானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த போரில் கூறினார்கள்? ஏ அஹ்ஸாப் போர், பி ஹுனைன் போர், சி பனு முஸ்தலிக் போர், டி பத்ர் போர். ரொம்ப கஷ்டமான கேள்விகளாக தேர்ந்தெடுத்து கேட்டிருக்கிறீங்க. நாங்க அதை ஆலோசித்து பல புத்தகங்களை படித்த காரணமாக நாங்கள் அதை சொல்வதற்கு முயற்சி செய்கிறோம் என்று முயற்சி செய்கிறார்கள். ஆப்ஷன் ஏ அஹ்ஸாப் போர். ஆப்ஷன் ஏ அஹ்ஸாப் போர் என்ற பதிலை
அஷம்ஸ் அணியினர் சொல்லியிருக்கின்றார்கள். சரியான விடை எப்படி சொன்னீங்க? அது இந்த புதைக்குழி அப்படிங்கறத வச்சு கொஞ்சம் கெஸ் பண்ண. புதைக்குழி அப்படின்றத வைத்து கெஸ் பண்ணி சொல்லியிருக்கிறீங்க. அகல் போர் அப்படின்னு. சரி, அகல் போர், அகசா போர் எல்லாம் ஒரே போர்ன்றதுனால கெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆதாரம் புகாரில 2931வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஷம்ஸ் அணியினர் கொஞ்சம் கஷ்டம்தான் என்ற அந்த சுற்றில் 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். 5 சுற்றுகள் முடிவடைந்திருக்கிறது. மதிப்பெண்ணை பார்த்துருவோமா? யார் யார் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கோம்னு ஆவலா இருக்கோமா? சரி, உங்களை போல நானும் ஆவலாக இருக்கிறேன். 5 சுற்றில் நாம் எடுத்த மதிப்பெண்களை இப்போது நம்ம செக் பண்ணிடுவோம். மதிப்பெண்களை பார்த்து அடுத்த கட்டங்கள்ல நம்முடைய முயற்சியை அதிகப்படுத்தணும். அர் ரஹ்மான் அஷம்ஸ் 2 அணியினரும் 350 மதிப்பெண்களை எடுத்து 2 அணிகளும் முதல் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தாரிக் 250 மதிப்பெண்கள் எடுத்து 2வது இடத்திலும், அத்தக்வீர் அணியினர் 150 மதிப்பெண் எடுத்து 3வது இடத்திலும் இருக்கிறார்கள். இனி இருக்கக்கூடிய இந்த 5 சுற்றுகளில் யார் முதல் பரிசை வெல்லக்கூடியவர் என்பதை நாம் பார்ப்போம். இஸ்லாமிய இனிய குடும்பம் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சியுடைய 6வது சுற்று இப்போது ஆரம்பமாகிறது. கேட்டு சொல். போன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட யாருக்கிட்டையாவது நீங்க பதில கேட்கலாம்னா கூட, கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க போன் பண்ணி அவங்க கிட்ட தகவல் சொல்லிடலாம். அப்படி இல்லை நாங்களே பதில் சொல்ல போறோம்னு சொன்னா நீங்க பதில் சொன்னால் 100 மதிப்பெண்கள். உங்களுடைய நண்பர்களுடைய உதவி தேவைப்பட்டது என்று சொன்னால் மதிப்பெண் 50ஆக மாறும். எதற்கு என்பதை நீங்க முடிவு செஞ்சுக்கீங்க. நிகழ்ச்சிக்குள்ள நாம் இப்போது செல்கிறோம். கேட்டு சொல் என்ற அடிப்படையிலே அத்தாரிக் அணியினருக்கு முதல் கேள்வி. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் 2 சகோதரர்கள் யார்? யார்? ஏ அபு புர்தா அபு ருஹ், பி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அபு புர்தா, சி ஜுபைர் பின் முத்தீம் ரலியல்லாஹு அன் அபு ருஹ், டி அபு ருஹ் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. யாரு? நீங்களே பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு 30 வினாடிகள் டைம் கொடுக்கறாங்க. நீங்க ஆலோசிக்கலாம், நீங்க முடிவு செய்து சொல்லலாம். வாய்ப்பில்லை என்று சொன்னால் உங்களுடைய நண்பர்களையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அபு மூசா. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ அபு புர்தா அபு ருஹும் என்ற பதிலை சொல்லி இருக்கின்றார்கள். நண்பர்களுடைய உதவிகளே எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 3136வது செய்தியினுடைய அடிப்படையில் அபு புர்தா அபு ருஹும் என்பது சரியான பதில். 100 மதிப்பெண்கள் அத்தாரிக் அணியினர் பெற்றிருக்கிறார்கள். அடுத்து அர் ரஹ்மான் அணியினருக்கு வருது. நண்பர்கள் கிட்ட சொல்லி வைத்திருக்கிறீர்களா? இல்ல நீங்களே தான் முயற்சி பண்ண போறீங்க? நாங்க ஒரு இனிய குடும்பம், எங்களுடைய முயற்சி நீங்க பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தன் நாளை கொடுத்த நபித்தோழி யார்? சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு முயற்சி செய்யறாங்க. நமக்குள்ளே நம்ம மஷூரா பண்ணி இதற்கான பதில சொல்லிடுவோம். போன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் அவங்க தப்பான பதில் சொன்னாக்கா மதிப்பெண் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்ல 100 மதிப்பெண்களுக்கு பதில் 50 மதிப்பெண் பெற வாய்ப்பு இருக்கு. போன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் போவோமா, நம்மளே சொல்லிடுவோமா என்ற ஒரு ஆலோசனையில் குடும்பத்தினர் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஏ சௌதா ரலியல்லாஹு அன்ஹா. ஏ சௌதா ரலியல்லாஹு அன்ஹா என்ற பதிலை சொல்லி சரியான விடையை சொல்லி 100 மதிப்பெண்களை அர் ரஹ்மான் அணியினர் பெற்றிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் புகாரிலே 2593வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த கேள்வி அஷம்ஸ் அணியினருக்கு. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? சொல்லிட்டீங்களா? தயாரா இருக்கீங்க? எப்படியோ 100னாலும் சரி 50னாலும் எதையும் விடுறதா இல்லை. அது முயற்சியோட இருக்கிறோம். பார்ப்போம். அடுத்த கேள்வி வருகிறது. அஷம்ஸ் அணியினருக்கு செல்வத்தின் மீது பேராசை கொள்ளாதே என்ற செய்தியை அறிவித்த நபித்தோழர் யார்? காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, காப் பின் ஜயித் ரலியல்லாஹு அன்ஹு,
உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு, மாலிக் பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு. செல்வத்தின் மீது பேராசை கொள்ளாதே என்ற செய்தியை அறிவித்த நபித்தோழர். நம்ம சொன்னா 100 மதிப்பெண் கிடைக்கும். போனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனோம்னா 100 இல்லைனாலும் 50 கிடைச்சிரும். என்ன செய்யலாம்? நம்ம தப்பா சொல்லி போனா ஃப்ரெண்டும் தப்பா சொல்லி மதிப்பெண்கள் போயிருமா, இல்லை நம்ம பெற்று விடுவோமா? முதலிடத்தில் அர் ரஹ்மானுக்கும் அஸ்ஸம்ஸுக்கும் ஒரு போட்டி நடக்குது. அதுல என்ன செய்வது என்று ஆலோசனையில் இருக்கிறாங்க. ஆன்சர் சி, உபை இப்னு காபுர் அலி. ஆப்ஷன் சி, உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற தவறான பதிலை சொல்லி 100 மதிப்பெண்களை அஸ்ஸம்ஸ் அணியினர் இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. திர்மீதியில 2376வது செய்தி இதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அடுத்து கேட்டு சொல் அத்தக்வீர் அணியினருக்கு. ஃபோன் பண்ண போறீங்களா இல்ல என்ன? ஃபோன் ஆஃப் சொல்லிட்டீங்களா? நீங்களே முயற்சி பண்ண போறீங்க. சரி, அடுத்த கேள்வி. ஒரு ஒட்டகத்தில் 3 நபர் என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் பயணித்த 2 நபி தோழர்கள் யார்? ஏ அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு, அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சி, அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. டி, அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. நம்மளே பதில் சொல்லிடலாமா இல்லை போனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போலாமா என்று குடும்பத்தினர் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம பதில் சொல்லிட முடியுமா? 100 மதிப்பெண்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இல்லை இழந்துருவோமா? இல்லை போனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனா ஒரு 50 கிடைக்கும். ஆப்ஷன் ஏ அபு லுபாபா, அபு லுபாயா ரலியல்லாஹு. ஆப்ஷன் ஏ அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ற பதிலை சொல்லி இருக்கிறாங்க. சரியான பதிலை சொல்லி 100 மதிப்பெண்களை அத்தக்வீர் அணியினர் பெற்றிருக்கிறார்கள். ஒரு சிறந்த ஒரு முயற்சி. போன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகாம அகமதுல வரக்கூடிய 3901 இதற்கு ஆதாரமாக இடம்பெற்றிருக்கிறது. மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம். இந்த நிகழ்ச்சியிலே அடுத்த சுற்று செய்கையும் பதிலும். இந்த குடுவையில குர்ஆன் அத்தியாயங்களுடைய பேர் இருக்கு. அந்த பேரை நம்ம செய்கை மூலமாக நம்முடைய குடும்பத்தினருக்கு உணர்த்தணும். அவங்க அதற்கான பதிலை சொல்லணும். இதுதான் இந்த இதுல உள்ளது. ஆண்கள் தான் ஆக்ஷன் பண்ணணும், பெண்கள் பதில் சொல்லணும். ஆக்ஷன் பண்றவங்க வாயை அசைக்க கூடாது, பேசக்கூடாது. அவர்களுடைய குடும்பத்தினர் எவ்வளவு வேணாலும் கேள்வி கேட்கலாம், எவ்வளவு வேணாலும் பேசலாம். அந்த அனுமதியை தருகிறோம். செய்கையும் பதிலும். வாங்க அர் ரஹ்மான் அணியினர், வாங்க வாங்க வாங்க, எடுத்துட்டு வாங்க, இங்க வாங்க, இப்படி வாங்க வாங்க. பாருங்க, கண்ணாடி வேணுமா? பார்த்துட்டீங்களா? 1க்கு 2 தடவை படிச்சிக்கங்க. இப்படி வாங்க, இங்க நில்லுங்க. குடும்பத்தார பாருங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். மலைக்குன்று, மலைக்குன்று, குகை, மலை குன்று, குன்று, புதர். கடுமையான ஒரு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. குன்று, என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். குன்று, மேலேருந்து ஏதோ சொல்றாங்க, கீழேருந்து ஏதோ சொல்றாங்க. நேரம் முடிந்து விட்டது. கடுமையான ஒரு முயற்சி பண்ணாங்க. அந்த குன்றுகள் என்பதுன்ற அந்த வார்த்தை தான் கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை. அதை குடும்பத்தார் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அவர் மணற்குன்றுகள் என்பதை சொல்வதற்கான ஒரு முயற்சியில தான் ஈடுபட்டு இருந்தாரு. அதை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில அதை இழக்கிற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. அடுத்து அஸ்ஸம்ஸ் அணியினர், வாங்க. வாங்க.
இது சொன்னாங்கன்னா ஓகே. சரி, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். ஈஸியா சொல்லுங்க. திறக்கிறது. அல் ஹுஜராத்தா, அறைகளா? ஓகே, நான் தமிழ்ல சொல்ல வைங்க போதும் அப்படின்னு சொன்னோம். அவங்க அரபினை சேர்த்து அல் ஹுஜராத் அறைகள் என்ற அந்த பதிலை சொல்லி இருக்கிறாங்க. இதற்காக 50 மதிப்பெண்களை அஸ்ஸம்ஸ் அணியினர் பெறுகிறார்கள். அடுத்து அத்தக்வீர், வாங்க. இங்க வாங்க. ஓகேங்களா? ஏதோ சொல்ல முயற்சி பண்றாங்க. வாய் அசைக்க கூடாது, சைகை மூலமா சொல்லலாம். படிக்கட்டு எழுதுறாங்க, வரைகிறாங்க. இதை படிச்சுக்கிங்க. நீங்க வேற என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. இது சொன்னாலும் போதும். சரி, மைக்கில் சொல்லுங்கம்மா. அஷூரா. அவங்க ஏற்கனவே கவிஞர்கள் என்பதையும் சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க அரபியில சொல்ல வைக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அஷூரா கவிஞர்கள் என்ற அந்த பதிலை சரியான முறையில் சொல்லி அத்தக்வீர் அணியினர் 50 புள்ளிகளை பெறுகிறார்கள். அடுத்து அத்தாரிக், வாங்கின எடுங்க. ஓகேங்களா? சரி, கவுண்ட் டவுன் போட்டாங்க. என்னன்னு தெரியல. மைக்கில் பேசுங்க. அவங்கள்ட்ட மைக் கொடுங்க. சைகைகள் நிறைய இருக்கு, மாத்தி மாத்தி செய்யலாம். தூள் தூள் ஆகுதான்னு கேக்குறாங்க. வலியா? எரிவது. என்னதான் சொல்றீங்கன்னு தெரியலேன்றாங்க. ஏதோ ஒன்று சொல்றீங்க, இப்படின்றீங்க அப்படின்றீங்க. இருக்கு, டைம் இருக்கு, 4 செகண்ட் இருக்கு, முயற்சி செய்யலாம். நேரம் முடிந்து விட்டது. அல் மாவுன், அற்ப பொருள்கள் என்பதை தான் அவங்க தூக்கி தூக்கி போட்டாங்க. சின்ன பொருள் உடைக்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அற்ப பொருளை புரிய வைக்கிறது கொஞ்சம் சிரமமாயிருச்சு. சரி, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் இஸ்லாமிய இனிய குடும்பம் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சியுடைய 8வது சுற்று இப்பொழுது ஆரம்பமாகிறது. இது நம்ம பள்ளிக்கூடத்தில் இருந்த மாதிரி பொறுத்துக டைப்ல வரும். உங்களுக்கு 5 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கு 20 மதிப்பெண்கள். சரியான ஆன்சரை நம்ம 5க்கு சொன்னோம்னா நமக்கு 100 மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு அர் ரஹ்மான் அணியினருக்கு ரொம்ப ஈஸியான கேள்வியா இருக்கான்னு பார்ப்போமா? நாங்க 5 கேள்விகள். இமாம் சுலைமான் பின் அஷ், இமாம் அபு ஈசா முகமது பின் ஈஷா, இமாம் அபுல் உசைன், லைஃப் மௌகூஃப் ஆகிய 5 கேள்விகளுக்கான பதில்கள்.
நேரம் முடிய போகிறது. 5 கேள்விகளுக்கு பொருத்தி விட்டார்களா? பொருத்திய பொருத்துகத்தில் எத்தனை மதிப்பெண்கள் பெறப்போகிறார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க போறோம். சொல்லுங்க. இமாம் சுலைமான் பின் அல் அஷ் கஷ்டமானது, ரொம்ப கஷ்டமா வந்திருக்கு. சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம். சொல்லுங்க பாப்பா. இமாம் சுலைமான் பின் நூல் திருமதியை அவங்க எழுதினவங்க நினைச்சிருக்கிறீங்க. தவறான பதில். இமாம் அபு ஈசா முகமது பின் ஈசா. நீங்க ஏற்கனவே செலக்ட் பண்ண பதில சொல்லுங்க, இப்ப மாத்த முடியாது. அதனாலதான் உங்க கையில பேனா கொடுத்து டிக் பண்ண வைக்கிறோம். முஸ்லிம் தவறான பதில். இமாம் அபுல் உசைன் அபுதாவுது தவறான பதில். லைவ் பலவீனமானது சரியான பதில். மௌகூஃப் சஹாபாக்களின் கூற்று. 40 மதிப்பெண்களை அர் ரஹ்மான் அணியினர் பெறுகின்றார்கள். கஷ்டமான வந்துருச்சு. சரி, அடுத்த தடவை முயற்சி பண்ணுவோம், இன்னும் வாய்ப்புகள் இருக்கிறது. பொருத்துக என்பதில் அடுத்த அத்தாரிக் அணியினருக்கு சொர்க்கத்தின் மண், நரகத்தின் அடித்தட்டு, நரகத்தின் வாசல்கள், நரகத்தின் குடிநீர், ஜியாரத்துல் குபூர். 5 கேள்விகளுக்கான பதிலை பொருத்துக என்ற அடிப்படையில் மன்னரையை சந்தித்தல், 7 சீழ், கஸ்தூரி, நயவஞ்சகன் என்பதை பொருத்தி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை மதிப்பெண்கள் எடுப்பார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். சொர்க்கத்தின் மண் கஸ்தூரி. சொர்க்கத்தின் மண் கஸ்தூரி சரியான பதில். நரகத்தின் அடித்தட்டு நயவஞ்சகன். நரகத்தின் அடித்தட்டு நயவஞ்சகன் சரியான பதில். நரகத்தின் வாசல்கள் 7. நரகத்தின் வாசல்கள் 7 சரியான பதில். நரகத்தின் குடிநீர் சீல். நரகத்தின் குடிநீர் சீழ் என்பது சரியான பதில். சியாரத்துல் குபூர் மன்னரையை சந்தித்தல். சியாரத்துல் குபூர் மன்னரையை சந்தித்தல். 5 கேள்விகளுக்கும் சரியான விடையை சொல்லி 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அத்தாரிக் அணியினரை போல நாங்களும் முயற்சி செய்ய தயாரா இருக்கிறோம் என்று சொல்லி அத்தக்வீர் அணியினர் தயாராக இருக்கிறாங்க. இந்தாங்க உங்களுக்கான பொருத்தி 100 மார்க் எடுக்கிறீங்களான்னு பார்ப்போம். வாங்க, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுங்க. மூசா நபி, சுலைமான் நபி, இப்ராஹிம் நபி, மரியம் அலைஹிஸ்ஸலாம், முகம்மது நபி. இந்த 5 கேள்விகளுக்கு பொருத்துக என்ற அடிப்படையில் 5 பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இசாக் நபியின் தந்தை 19 போர்கள் சந்தித்தார்கள். இம்ரானின் மகள், அரசி சிம்மாசனம், 40 இரவு வாக்களித்தான். பதில் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஆர்வமாக மார்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்தார் அனைவரும் ஒருமித்து ஒரு மசூரா செய்து கொண்டிருக்கிறார்கள். சரியான மதிப்பெண்களை பெறுவார்களா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். 5 கேள்விகளுக்கு 20 மதிப்பெண்கள் என்ற அடிப்படையில் 100 மதிப்பெண் வழங்க இருக்கிறோம். இன்னும் நேரம் முடிய போகிறது. நேரம் முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க பாப்போம். மூசா நபி என்ன? மூசா நபி 40 இரவு வாக்களித்தான். மூசா நபி 40 இரவு வாக்களித்தான் சரியான பதில். சுலைமான் நபி அரசி சிம்மாசனம். சுலைமான் நபி அரசி சிம்மாசனம் சரியான பதில். இப்ராஹிம் நபி இசாக் நபியின் தந்தை. இப்ராஹிம் நபி இஸ்ஆக் நபியின் தந்தை சரியான பதில். மரியம் அலை இம்ரானின் மகள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் இம்ரானின் மகள் சரியான பதில். முகமது நபி 19 போர்கள் சந்தித்தார்கள். முகமது நபி 19 போர்கள் சந்தித்தார்கள். 5 கேள்விக்கும் சரியான விடையை சொல்லி அத்தக்வீர் அணியினர் 100 மதிப்பு பெற்றிருக்கிறார்கள். அடுத்து அஸ்ஸம்ஸ் அணியினர், அவங்களும் ஆர்வமா இருக்கிறாங்க. இந்தாங்க, எங்களுக்கும் எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி ஈஸியா கொடுத்துருங்க. இமாம் அஹ்மது பின் ஷுவைப்,
இமாம் முகமது இஸ்மாயில், இமாம் அகமது பின் அம்பல், சஹீஹ் மௌது. ஒன் இயர் ஆலிம் கோர்ஸ் படிச்சவங்க கரெக்டா அந்த நம்பர்ல செட் பண்ணி வச்சிருக்காங்க போல. இமாம் அகமது பின் ஷுஐப், இமாம் முகமது இஸ்மாயில், இமாம் அகமது பின் அம்பல், சஹீஹ் மௌது. நூல் முஸ்னத் அகமது, நூல் நசாயி, நூல் புகாரி, இட்டுக்கட்டப்பட்டது, ஆதாரபூர்வமானது. நேரம் முடிஞ்சிருச்சு, சொல்லுங்க. இமாம் அகமது பின் ஷுஐப், நூல் நசை. நூல் நசாயி, சரியான பதில். இமாம் முகமது இஸ்மாயில், நூல் புகாரி. நூல் புகாரி, சரியான பதில். இமாம் அகமது பின் அம்பல், முஸ்னது அகமது. முஸ்னத் அகமது, சரியான பதில். சஹீஹ், ஆதாரபூர்வமானது. ஆதாரபூர்வமானது. மௌலு, இட்டுக்கட்டப்பட்டது. இட்டுக்கட்டப்பட்டது. சரியான பதில்கள் அனைத்திற்கும் சொல்லி அஷம்ஸ் அணியினர் 100 மதிப்பெண்களை இதன் மூலம் பெறுகிறார்கள். யாரது? டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? எல்லாருக்கும் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணியாச்சு, இப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? ஏன்னா இப்ப ஒரே நேரத்துல நம்ம 4 பேரும் அழுத்த போறோம். யாருக்கு கிடைக்குதோ அவங்க பதில் சொல்ல போறோம். 4 கேள்விக்கும் நீங்க உங்களுக்கே கூட வரலாம் வாய்ப்பு. நீங்க அந்த பெல்லு மேல கை வச்சுக்கிட்டே இருங்க. நான் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் யார் பஸ்ஸரை முன்னாடி அழுத்துறீங்களோ முந்துபவருக்கு, முதல் அணிக்கு முன்னுரிமை, முந்துபவருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில 9வது சுற்று ஆரம்பிக்க இருக்கிறது. அதற்கு முன்னால் ஒரு மதிப்பெண் பட்டியலை நம்ம பார்த்துருவோம். ரொம்ப ஒரு விறுவிறுப்பான ஒரு சூழ்நிலையில 4 அணியினரும் ஒரு கடுமையான ஒரு போட்டியின் அடிப்படையில இந்த நிகழ்ச்சி இப்போது சென்று கொண்டிருக்கிறது. அர் ரஹ்மான் அணியினர் 490 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. அஷம்ஸ் அணியினர் 500 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. ஒரு 10 மதிப்பெண்ல முன்னாடி பின்னாடி என்ற ஒரு போட்டியில நீ முதலா நான் முதலா என்ற அந்த போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அத்தக்வீர், அத்தாரிக் அவங்களும் பின்னாலே வேக வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். 400, 450 எல்லாம் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. யார் இதில் முதலிடம் பிடிக்க போகிறார்கள் என்பதை 9வது 10வது சுற்றுகள்ல தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த 9வது சுற்று என்பது யாருக்கு வேண்டுமானாலும் 4 கேள்விகளும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு இதை பயன்படுத்தணும். இதை நம்ம முறையாக பயன்படுத்தினோம் என்று சொன்னால் முதல் பரிசு பெறக்கூடிய ஒரு இஸ்லாமிய இனிய குடும்பமாக நாம் இருப்போம். முயற்சி செய்வோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.